bitwise XOR in the problem என்னன்னா what you are given is input is it's a derived array. இந்த derived array எப்படி derive பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு original array வச்சுக்கிட்டு okay you have some original array, let's assume that 1 0 எல்லாம் binary array, full binary இருக்கு. It is a integer array. இப்போ derived array கண்டுபிடிக்கிறாங்கன்னா இது ரெண்டுத்தையும் XOR பண்ணி என்ன வருது அதை இங்கே போட்டுருவாங்க, இது ரெண்டுத்தையும் XOR பண்ணி என்ன வருது அதை இங்கே போட்டுருவாங்க, இது ரெண்டுத்தையும் XOR பண்ணி என்ன வருது அதை போட்டுருவாங்க, இது ரெண்டுத்தையும் XOR பண்ணி என்ன வருது அதை இங்கே போட்டுருவாங்க. இதுதான் derived array. ஓகேவா? இப்போ derived array கொடுத்தா உங்கள் இன்புட் வந்து derived array, இதுக்கு ஒரிஜினல் array இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் array இந்த derived array வச்சு ஒரிஜினல் array கொண்டு வர முடியுமா அப்படின்றது. ஸோ இதுக்கு வந்து நம்ம முதல்ல ஒரிஜினல் அரேவை கண்டுபிடிக்கணும். ஒரு லாங் ரூட் என்னன்னா ஒரிஜினல் அரே கண்டுபிடிக்கணும். ஒரிஜினல் அரே கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரிஜினல் அரே டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதோடைய ஃபஸ்ட் எலமெண்ட்டு 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஐ வந்து ஸ்டார்டிங் 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். இது ஒரிஜினல் அரே 0ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அசியூம் பண்ணிக்கிட்டு இது derived அரே இல்லை, இது எப்படி கிடச்சிச்சு, இது ரெண்டுத்தையும் XOR பண்ணால், அதாவது இது ரெண்டுத்தையும் XOR பண்ணால் இது கிடச்சிச்சு, ரைட்? ஸோ அப்போ இதை நம்ம 0ன்னு இப்போதைக்கு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ இது ரெண்டுத்தையும் XOR பண்ணால் உனக்கு நெக்ஸ்ட் அரே கிடச்சிடும், நெக்ஸ்ட் டேர்ம் கிடச்சிடும். ஓகே, பிகாஸ் A XOR B is equal to C னா A XOR C is equal to B. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதை 0ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த எப்படி ஃபில் பண்ணுறோம், அதாவது நெக்ஸ்ட் இடத்த எப்படி ஃபில் பண்ணுறோம், ஒரிஜினலுடைய ஜேவும் டெரைவ்டோட ஜேவும் XOR பண்ணி ஒரிஜினல் J + 1 ஃபில் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி லூப் அடிச்சுட்டு போய் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுறோம். ஓகே, எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுறோமா, எடுத்து போய் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுறோம். ஒரிஜினல் கண்டுபிடிச்சிடுறோம். ஒரிஜினலில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த கடைசி ரெண்டுத்தை XOR பண்ணால் டெரைவோட லாஸ்ட் வரணும். கடைசி ஃபஸ்ட்டு அப்புறம் லாஸ்ட், ஒரிஜினல் லாஸ்ட் XOR பண்ணால் டெரைவோட லாஸ்ட் வரணும். வந்தால் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறோம், ஒரிஜினல் அரே நம்ம ஃபஸ்ட்டு என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் 0ன்னு, இப்போ 1ன்னு அசியூம் பண்ணிக்குவோம். அடுத்த இண்டெக்ஸ் என்ன, இது 2 தடவை தான் ஓடும் இந்த லூப்பு. இந்த லூப்போட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1 பிகாஸ் இட் ஆல்வேஸ் ரன்ஸ் ஒன்லி 2 டைம்ஸ். கான்ஸ்டன்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. லூப்புனாலே ஆர்டர் ஆஃப் n போட்டுறக்கூடாது. ஓகே, இப்போ இண்டெக்ஸ் வந்து 1. அதே மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரிஜினல் அரே ஃப்ரேம் பண்ணுறோம். கரெக்டாக? ஒரிஜினல் அரே ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதே ரிப்பீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கண்டுபிடிச்சா உங்களுக்கு டெரைவ்ட் வருது தான் பார்க்குறோம். இருந்தால் அது ரிட்டன் ட்ரூ, இல்லைனா ரிட்டன் ஃபால்ஸ். ஸோ இது வந்து ஒரு அப்ரோச்சு. இன்னொரு அப்ரோச் என்ன அப்படின்னா, நீங்கள் இஃப் யூ see this, இந்த இதை பார்த்தாலே யூ வில் கெட் another அப்ரோச். அதாவது derived எப்படி கிடைக்குதுன்னா ஒரிஜினல் ஆஃப் 0 + ஒரிஜினல் ஆஃப் 1. ஓகே, இது derived 1, ஒரிஜினல் ஆஃப் 0 கொடுத்துரும். இப்போ எல்லா derived நம்ம XOR பண்ணுறோம்னு வச்சுக்கோ, அப்போ என்ன ஆகும், இதில் பாருங்கள் எல்லா ஐட்டம்ஸும் 0 2 தடவை வந்திருக்கு, 1 2 தடவை வந்திருக்கு, 2 2 தடவை வந்திருக்கு. ஸோ எல்லா derived XOR பண்ணோம்னா இது எல்லாமே கேன்சல் ஆகி 0 ஆகிடும். அப்படி 0 ஆச்சுன்னா ஒரிஜினல் அரே இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ அதுக்கு எப்படி கோட் அடிக்கிறது, ஸோ int XOR equal to 0 for int I is equal to 0, I less than derived size I plus plus. எல்லா ஐட்டமும் போய் நீ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் இதோட XOR பண்ணிக்கணும். XOR equal to derived of I. ஸோ derived எல்லாத்தையும் XOR பண்ணிடுறோம். அது 0வாக இருந்தால் ட்ரூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரிட்டர்ன் XOR equal to 0. 0வாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ட்ரூ. திஸ் இஸ் த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட், ரைட்? இப்போ கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஆல் தட் எஸ்கே இஸ் பாஸ்ட். இது ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி.